Hi friends, வணக்கம். Welcome back to Let's Talk About It channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடை காலத்துல நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவுற 5 பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் வந்து நம்ம வந்து கோடை காலத்துல நன்னாரி சர்பத்தா வந்து நிறைய பேர் வெளியில வந்து குடிச்சிருப்போம். ஸோ இந்த நன்னாரி வேருக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு நிறையவே அதுல சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த நன்னாரி வேரை வந்து நீங்க வெளியில சர்பத்தாவும் குடிக்கலாம். இல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேரை வாங்கி பொடி பண்ணி ஒரு சிரப் மாதிரி நீங்களே வீட்டுல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கோடை காலத்துல வேணுங்கும் போது, அதாவது ரொம்ப உடல் உஷ்ணமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றப்பெல்லாம் வந்து அதை ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். ஸோ இது வந்து பாடி ஹீட்டை ரொம்பவே ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ், அதாவது சப்ஜா விதைகள். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க தின்னூத்து பச்சை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வர விதைகள் தான். ஸோ இதுக்கு நிறையவே மருத்துவ பலன்கள் இருக்கு. எஸ்பெஷலா வந்து உடம்புல இருக்கிற சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. இதை எப்படி உபயோகிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த விதைகளை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வெதுவெதுப்பான பால்லையோ இல்லைன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஜூஸ் இல்லைன்னா மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள்ல வந்து நீங்க ஆட் பண்ணி இதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்குன்னு தனி சுவையெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல் போனா ஐஸ்கிரீம்ஸ் ஃபலூடாலாம் எண்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ இந்த ஃபலூடால இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல, பிளாக் கலர்ல வந்து மொசுன்னு அப்படியே மிதந்துட்டு இருக்கும் நம்ம ஃபலூடால. ஸோ அதாவது ஹீட் ரெடியூஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஃபலூடாஸ்லாம் ஆட் பண்றாங்க. இது நேச்சுரலா நீங்க வீட்லயே எடுத்துக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸை பொறுத்த வரையிலும் பிரெக்னென்ட் விமனும் லோ பிபி இருக்கிறவங்களும் வந்து இதை எடுத்துக்க வேணாம், அவங்களுக்கு வந்து நல்லதில்லை. மற்றவங்க நார்மல் ஹெல்த் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த சப்ஜா சீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம மூணாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம் பிசின். அது என்ன, பாதாம் கேள்விப்பட்டிருக்கோம், பாதாம் பிசின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ இதுவுமே வந்து பாதாம் மரத்துல இருந்து வரதுதான். அதாவது பாதாம் மரத்துல இருந்து வெட்டி விட்டு அதுல வர அந்த கம் மாதிரி வர ஒரு பொருளை தான் வந்து பாதாம் பிசின் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நேச்சுரலா அதாவது ஹெல்த் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. அதாவது இதுல நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ போன்ஸ் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹீட்டை வந்து உடம்புல இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹீட் ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த கோடை காலத்துல வந்து ஹீட்டுனால வர அதாவது பேதி அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பாதாம் பிசினையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு வெதுவெதுப்பான பாலில் வந்து இந்த பாதாம் பிசினை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், பாடி ஹீட் வந்து கண்டிப்பாக குறையும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் முருகன் இட்லி கடை வந்து கண்டிப்பாக போயிருப்போம். அங்கே வந்து லாஸ்ட்டாக நம்ம ஜிகிர்தண்டா சாப்பிடாம வரவே மாட்டோம். ஸோ இந்த ஜிகிர்தண்டாவில் பாதாம் பிசினும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த டைமில் ஜிகிர்தண்டாவை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம் லாக்டவுன் டைமில். ஸோ முடிஞ்சா ஜிகிர்தண்டா குடிக்கிறதுக்கு பதிலாக பாதாம் பிசினை நேச்சுரலாக வீட்லேயே நீங்கள் வந்து மில்கில் ஆட் பண்ணி குடிங்க, பாடி ஹீட்டை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனம் கற்கண்டு. இது வந்து பனை மரத்துலேருந்து தான் கிடைக்குது. பனை மரத்துலேருந்து நமக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்குது. பட் காலப்போக்கில் நம்ம தான் அதை வந்து மறந்துட்டோம். கருப்பட்டி, நொங்கு இந்த மாதிரி பொருளாக கிடைக்குது. ஸோ இந்த நொங்கெல்லாம் வந்து சம்மர் சீசனில் சின்ன வயசில் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம மறந்துட்டாலும் இனிமேல் நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த நொங்கு வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதில் வந்து அதாவது நம்ம பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து நேச்சுரலாக இந்த வேர்க்குருக்கெல்லாம் போட்டால் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பனங்கற்கண்டு பற்றி வருவோம். ஸோ இந்த பனங்கற்கண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் எனக்கு பர்சனலாக நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது, இல்லை ஹீட் பபிள் ஃபேஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் நான் அப்படி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மில்கில் ஆட் பண்ணி போட்டு குடித்தேன் அப்படின்னாவே நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால இந்த பனம் கற்கண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் சரி, அதாவது வெறும் தண்ணியில் வந்து இந்த பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகம். இந்த சீரகத்தையே நம்ம பிரித்தோம் அப்படின்னா சீர் அகம், அதாவது சீர்னா ப்ராப்பர், அகம் அப்படின்னா நம்ம உடம்பு. ஸோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுற பொருள் தான் வந்து சீரகம். அதனால தான் இந்த சீரகத்தை வந்து நம்ம சமையலில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நம்ம சேர்த்துக்கிறோம்.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீரகத்தை வந்து நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீரக தள்ளி வாயில் போட்டு மென்று அந்த சாறு நம்ம உடம்புக்குள்ள இறங்கினாவே போதும். அப்படி இல்லை, இப்போ வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து லாக்டவுனும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் நிறையா ஜென்ஸோ லேடிஸோ வந்து வெளியில ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு வேலை செய்யணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டே வந்து 2 to 3 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே ஒரு 2 to 3 ஸ்பூன் சீரகத்தை வந்து போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த சீரகம் வந்து ஊறி நல்லா அதனோட சாறு வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வந்து வீட்டில் இருக்கும்போதோ சரி, அதை ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நார்மல் வாட்டருக்கு பதிலாக அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். நான் சொன்ன இந்த 5 பொருளுமே நாட்டு மருந்து கடை இல்லை அப்படின்னா நார்மல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 5 மெத்தட் பார்த்துருக்கோம், 5 உணவுப் பொருட்கள் பற்றி பார்த்துருக்கோம் பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பாய்.